சங்கீதம் 16:1 2. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். இந்த செய்தியை இங்கே கவனமாக கவனிங்க. உதவியற்ற நிலையிலே உதவிக்காக தேவனை நோக்கி பார்க்கிறதான தாவீது. நம்ம பல நேரத்தில் என்ன செய்யறோம்னா, கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது கவலையிலேயே மூழ்கி விடுகிறதான ஒரு நிலைக்கு போயிடுறோம். நான் தாவீதுகிட்ட இருந்த நல்ல குணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, என்ன கஷ்டம் வந்தாலும் இக்கட்டு வந்தாலும் தேவனிடத்தில் அவர் போயிடுவார். அல்லேலூயா. காலை வேலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய நெருக்கத்தில், உன்னுடைய போராட்டத்தில், உன்னுடைய பாடுகளில், அந்த பாடுகளை பார்த்துக்கிட்டே, அந்த அலைகளை பார்த்துக்கிட்டே, அந்த காற்றை பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட்டு உன் முகத்தை திருப்பி என்னை நோக்கி பார். கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். என் நெஞ்சமே நீ கர்த்தரை பார்த்து இப்படி சொல், நீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். சொல்லுங்க இந்த வார்த்தையை. என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, நீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். நான் நேற்று நைட் பிரேயரில் நான் சொல்லிக் கொடுத்தேன், கவனிங்க. கடவுளை அறியாத ஒரு மனிதன், நிறைய பேர் நம்ம சர்ச்சில் இப்படி தான் வர்றோம். இப்போ கவனிங்க, கடவுளை ஒரு அறியாத மனிதன் கடவுள்கிட்ட போய் என்ன கேட்குறான்னா, உங்கள் கையில் வச்சிருக்கிறத இங்கிட்ட வர்றதா, உங்கள் கையில் வச்சிருக்கிறத எனக்கு தாங்களே, எனக்கு கல்யாணம் ஆகலை, பொண்ணை கொடுங்க, எனக்கு குழந்தை வரல, குழந்தைய கொடுங்க, அடுத்து என் குழந்தைக்கு நல்ல படிப்பு வேணும், அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கணும். ஒவ்வொன்றையும் அவன் போய் வாங்கிக்கிட்டே இருக்கான். நம்மளும் என்ன செய்யறோம்னா, ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, தேவையின் அடிப்படையில் இவரை தேடுகிறோம். இருதயத்தில், நெஞ்சத்தில் அவர் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம விட்டுட்டோம். நான் அப்படிதான் சொல்லுவேன். எப்பொழுது ஜெபத்துக்கு வந்தாலும் நாம் செய்யக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், இந்த தேவைக்காகவே அதிகமான நேரம் அவரிடத்தில் வருகிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. டேஞ்சர் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த ஒரு குழந்தையை ரொம்ப நாள் கழித்து ஆபிரகாம் வாங்கிட்டார். இந்த குழந்தையை ஆண்டவர் கொடுத்தோன்னே ஆண்டவருடைய கண்கள் ஆபிரகாமை நோக்கி பார்த்தது. என்னை பார்த்தது. யாரை பார்த்தது? ஆபிரகாம் இந்த குழந்தையை வாங்கி கொண்டு இந்த குழந்தையோடையே தன்னுடைய நேரத்தை செலவிட்டு விட்டார். அதிகமான நேரம் தேவனுக்கு சிநேகிதனாய் இருந்தவர், அதிகமான நேரம் தன்னுடைய தேவை சந்திக்கப்பட்டதல்லவா, அது கூட அவர் என்ன செஞ்சிட்டார்னா நேரத்தை செலவிட்டார். இப்போ கர்த்தரிடத்தில் அவர் எதை கேட்டாரோ அதுவே அவரை மறக்க செய்து விட்டது. சரிங்க. ரெண்டாவது காரியம், இது எனக்கு தாங்க. 1 வருஷம் ஜெபம் பண்றேன், 2 வருஷம் ஜெபம் பண்றேன், 3 வருஷம் ஜெபம் பண்றேன், 4 வருஷம் ஜெபம் பண்றேன், எனக்கு தரல. அப்ப நான் என்ன சொல்றேன் தெரியுமா, இதை வச்சு இவரோட சண்டை போடுறேன். நீர் நல்ல தேவனா, நீர் மற்றவர்களுக்கு செய்கிறீர், எனக்கு செய்யவில்லை. அப்போ இந்த தேவையே அவரை மறக்க செய்கிறது.
இந்த தேவையை அவருக்கு விரோதமாக முறுமுறுக்க செய்கிறது. இப்படிதான் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் வருகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? உன் இருதயம் என்ன வேணும்னு கேட்குதா? நேற்று நான் ராத்திரி பார்த்த வீடியோவில் அவர் அழுதுகிட்டே சொல்கிறாரு. அந்த ஆண்டவருடைய அழுகையை பற்றி சொல்லும் சொன்னார். என் ஜனங்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு வருகிறார்கள், என்னை ஆவியோடும் உண்மையோடும் இருதயத்திலிருந்து துதிப்பதில்லை. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, இன்னைக்கு செய்தி கரெக்டாக பொருந்தது. நான் ஆராதனை நடத்தும்போது ரொம்ப கவனமாக இருப்பேன். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. ஆராதனை நடத்தும்போது சட்டப்பட்ட நம்ம ஒழுங்காக பூட்டியிருக்கோமான்னு நினைப்பு வரும். ஆராதனை நடத்தி கண்ணை திறக்கும் பார்க்கும்போது இவங்க ஏதாவது ஒரு சின்ன பேசினாங்க, அவங்க எதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க, என் நினைவுகளை பிசாசு சிதறடிக்க பார்ப்பான். ஆனால் அந்த நினைவுகளை பிடித்து கொண்டு வந்து நிறுத்தி அவருடைய முகத்தை பார்ப்பதை விட்டு விட்டு வேறு திசை திருப்புற காரியங்கள் எல்லாம் தள்ளி விட்டு தான் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. என்னை தேவனை விட்டு என் கவனத்தை திருப்புவது பிரதானமாக என் தேவை தான். இந்த தேவையை தூக்கி போடுங்க. என் மகளுக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு வீடு கட்டணும், எனக்கு வாசல் கட்டணும், அந்த தேவையெல்லாம் தூக்கி போட்டு சொல்லுங்கள், நீங்கள் தான் என் தேவை. டி மேஜர் கொடுங்க, சி மேஜர் கொடுங்க. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவில மகிமை ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவில மகிமையை ஏற்றுக்கொண்டீர். நிறைய பேரு